ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திரைப்பயணத்தில் இடம்பெற்ற அற்புதமான படம் அன்பு. 1953ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். ஏழ்மை நிலைமையில தன் சித்தி நிலைமையையும் எண்ணி பார்க்கும் செல்வம் அவருடைய காதலை துறக்க முடிவு பண்றாரு. செல்வத்துடைய நிலைமை புரியாமல் அவனையே எண்ணிக்கொண்டிருக்கும் மாலதியின் மனதில் விஷத்தை விதைக்கிறான் அயோக்கியன் திருமலை. செல்வம் மாலதியை மறந்து அவன் சித்தி தங்கத்துடன் குடித்தனம் நடத்துவதாகவும் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை கூட பிறந்திருப்பதாகவும் ஊரார் அதை பார்த்து கை கொட்டி சிரிப்பதாகவும் திருமலையும் விஜயாவும் மாலதியிடம் சொல்றாங்க. நம்ப மறுக்கும் மாலதி தானே நேரில் சென்று உண்மையை தெரிந்து வருவதாக செல்வத்துடைய வீட்டுக்கு போறாங்க. விதி அங்குதான் விளையாடுது. மாலதி செல்வத்தின் வீட்டினுள் நுழைய அப்போது செல்வம் கண்களில் விழுந்த தூசியை தங்கம் வாயால் ஊத அதை கண்ட மாலதி செல்வமும் தங்கமும் காம களியாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தவறாக முடிவு பண்றாங்க. ஊராரும் தன் தாயும் திருமலையும் சொன்னது சரிதான் அப்படின்னு நம்புறாங்க. செல்வத்தையும் தங்கத்தையும் தாறுமாறாக திட்டுறாங்க. தன் சித்தியை தங்கம் திட்டுவதை பொறுக்க முடியாத செல்வம் மாலதியை அடித்து விரட்டுறாரு. மாலதி அழுதபடியே சென்று விடுகிறாள். சித்தி தங்கமோ செல்வத்திடம் மாலதி உன்மேல் உயிரையே வச்சிருக்காங்க, அந்த அன்பினால் தான் அப்படி பேசியிருக்கிறா, நீ மாலதி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு உண்மை என்னவோ அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வை, நாம் குற்றமற்றவர்கள் என்று அவகிட்ட விவரமாக எடுத்து சொல்லு, அவள் உணர்ந்தால் சரி, இல்லைனா நீ நான் என் குழந்தை அப்படின்னு மூவருமே இந்த உலகத்தை விட்டே சென்றிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தங்கம் குழப்பமாக இருக்கும் சூழலை பயன்படுத்தி கொண்டு தங்கத்தை தனக்கு திருமணம் செய்து தரும்படி விஜயாவிடம் கேட்கிறாரு திருமலை. தன் அண்ணன் பையன்தான் திருமலை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் விஜயா முறை பையனான அவனுக்கே மாலதியை மனம் முடித்து வைக்க சம்மதம் அளித்து திருமணத்துக்கும் ஏற்பாடு பண்றாங்க. மாலதி கிட்டையும் இதை பத்தி எடுத்து சொல்றாங்க. ஆனா மாலதியோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஊமையாய் நிற்கிறாங்க. திருமண பொருட்கள் வாங்குறதுக்காக திருமலையும் விஜயாவும் வெளியே சென்றிருக்கும் நேரம் செல்வம் மாலதிய அவள் வீட்டில் சந்தித்து அவங்க கிட்ட உண்மை நிலைகளை எடுத்து சொல்றாரு. தன் சித்தி அன்பே உருவான தெய்வம், அவங்களும் நானும் களங்கமற்றவர்கள், சித்திக்கு தன் வயதான தகப்பனால் தான் குழந்தை பிறந்தது, ஊர் தான் அதை மாற்றி பேசுது அப்படின்னு கண்ணீருடன் சொல்றாரு. தான் மாலதி மேல கொண்ட காதலை மறக்கவில்லை அப்படின்னும் ஏழ்மை நிலையின் காரணமாக தான் காதலை புறக்கணித்ததாகவும் சொல்றாரு. மாலதி உண்மையை உணர்ந்து சித்தியின் அன்பையும் புரிஞ்சுக்கிறாங்க. மாலதிக்கும் திருமலைக்கும் திருமணம் நடக்க இருக்கும் நேரம் மாலதி அது வரைக்குமே பொறுமையா இருந்துட்டு தன்னுடைய தோழிகள் உதவியுடன் தாலி கட்டும் சமயத்துல வீட்டை விட்டு வெளியேறி செல்வத்தை சந்தித்து சித்தி முன்னிலையில கோவில்ல செல்வத்தை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அங்க கல்யாணத்துல மணப்பெண் மாலதி ஓடிவிட்டதாக செய்தி பரவ அதிர்ந்து நிற்கும் விஜயா தன் மகள் மாலதியை தேடி கோவிலுக்கு ஓடி போறாங்க. அங்க செல்வத்தின் மனைவியாக மாலதியை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இனி மாலதி எனக்கு மகளே இல்லை அப்படின்னு கூறி தன்னுடைய சொத்துல ஒரு சிறு பங்கு கூட இனி அவளுக்கு கிடையாது அப்படின்னு கோபமாக கத்திவிட்டு அவளை அறைந்து விட்டும் வெளியேறி மீண்டும் திருமண மண்டபத்திற்கு சென்று தன் குடும்ப நண்பர் ஒருவரின் பெண்ணான ரீட்டாவை அதே முகூர்த்தத்துல திருமலைக்கு திருமணம் பண்ண முடிவு பண்றாங்க. திருமணம் பண்ண முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ரீட்டாவின் சம்மதத்தையும் கேட்குறாங்க. ரீட்டாவும் தன் சுதந்திரத்திற்கு யாரும் தடை செய்யாத பட்சத்துல அந்த திருமணத்திற்கு தயார் அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ரீட்டா தான் இனிமே என்னுடைய மகள் அப்படின்னும் அவசரப்பட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க விஜயா. கல்யாணம் நின்று போய் தன்னுடைய மானம் காற்றில் பறந்துவிடக் கூடாது அப்படின்னு விஜயா கோபத்துல அந்த முடிவெடுக்கிறாங்க. மாலதி செல்வம் திருமணம் முடிந்து சித்தி மற்றும் குழந்தையுடன் சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு வராங்க. வேலை கிடைக்காததால செல்வம் நோ வேகன்சி போர்டு எழுதி அதை விற்று காசு சம்பாதிக்கிறாரு. மாலதி அவனுக்கு தெரியாம போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கு வரும் படிக்க தெரியாத மக்களுக்கு கடிதம் எழுதி தந்து மணி ஆர்டர் ஃபார்ம் நிரப்பி தந்து அவளும் காசு சம்பாதிக்கிறாங்க.
இதற்கிடையில விஜயாவுடைய முன்னாள் கணக்கப்பிள்ளை மூலமாக செல்வத்துக்கு ஒரு ஆஃபீஸில் நல்ல வேலை ஒன்று கிடைக்குது. ஆஃபீஸில் பொறுப்பாக பணியாற்றும் செல்வம் நல்ல நிலையை அடைகிறாரு. குடும்பம் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டு வருது. ஏழ்மை நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. சித்தியும் மாலதியும் ரொம்ப அந்யோன்யமாக இருந்துட்டு வராங்க. செல்வத்துக்கு அந்த நேரம் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. ரீட்டாவை தத்தெடுத்த விஜயா மிகுந்த கஷ்டங்களுக்கு ஆளாகிறாங்க. ரீட்டாவும் திருமலையும் நிறைய கடன் வாங்கி மனம் போன போக்கில் செலவு பண்ணி கூத்தடிக்கிறாங்க. திருமலை ரீட்டாவின் தலையாட்டி பொம்மை ஆகிறாரு. விஜயாவின் சொத்து முழுவதுமே கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிறது. வீடு கூட ஏலத்திற்கு வந்துடுது. மிகுந்த மனக்கவலைனால விஜயா படுத்த படுக்கைக்கு ஆளாகிறாங்க. ரீட்டாவை எதுக்காக மகளாக தத்தெடுத்தோம் அப்படின்னு எண்ணி மனம் நொந்து போறாங்க. அவளுக்கு தண்ணீர் தரக்கூட யாருமே இல்லை. விஜயா இப்போது தன் மகள் மாலதியை நினைச்சு அழறாங்க. அன்பு திரைப்படத்துக்கு இசையமைச்சவர் TR பாப்பா என அழைக்கப்படும் திருத்துறைப்பூண்டி ராதாகிருஷ்ணன் சிவசங்கரன் அவர்கள். பிரபல வயலின் இசைக்கலைஞரும் திரைப்பட இசையமைப்பாளருமான இவர் தமிழ், தெலுங்கு, சிங்களம் திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருப்பாரு. அற்புதமான மனதை மயக்கும் பாடல்களை இந்த திரைப்படத்திற்கு கொடுத்திருப்பாரு. பத்மினி வீட்டில் பியானோ இசைத்தபடி என்ன என்ன இன்பமே வாழ்விலே என்னாலும் அப்படின்னு சிவாஜி அவர்கள் பாடும் அற்புத ஸ்டைல் ரசிகர்களை கவர்ந்தது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.